அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு முட்டானம் கரியானம் ஸ்டைலில் பார்க்கலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது கொஞ்சம் பாதி வெந்துருட்டோம். கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதம் வெந்துட்டோம். ஒரு அரை ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு அதையும் போட்டு அப்படியே எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாடை போகட்டும். தக்காளி ஒரு 3-4 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளி தான். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே வதங்கட்டும் அது. இதுக்கு ஒரு கறி மசாலா நம்ம அரைச்சிப்போம். ஒரு 2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூனு மிளகு, ஒரு சின்ன துண்டு மஞ்சள். அதை வச்சு நம்ம ஒரு மசாலா அரைச்சி அம்மியில் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலா தான் இது. நடுவில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அந்த தேவையான மசாலாவை வந்து போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வந்து எண்ணெயில் அந்த பச்சை வாடை போகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு பெரிய ஸ்பூனில் அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதில் மிளகு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால வந்து காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் பால்லாம் சேர்க்க மாட்டோம், அதனால காரம் பார்த்துக்கோங்க. அப்படியே மூடி வச்சு சிம்மிலே வந்து கிண்டி கிண்டி விட்டு வேக விடுங்க. நடுவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அந்த தண்ணி திக்னஸ் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இதில் நம்ம காய் எதுவும் போடலை, வெறும் முட்டை மட்டும்தான் கொத்தி ஊற்ற போகிறோம் கடைசியாக. நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாடை போன பின்னாடி நான் ஒரு 4 முட்டை கொத்தி அப்படியே ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா அந்த முட்டை பாதி வெந்த பின்னாடி பெரட்டிக்கோங்க. கீழே உள்ளது மேலே, மேலே உள்ளது கீழே, அந்த மாதிரி பெரட்டிக்கோங்க. அப்படியே சிம்மிலே போடுங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.